பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை. அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அதே போல அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை தருகிறார். அழைக்கப்படாதவனுக்கு அல்ல, அழைக்கப்பட்டவனுக்குத்தான் தேவன் தம்முடைய திட்டத்தை தருவார். அழைக்கப்பட்டவன் தேவ திட்டத்தை செயல்படுத்துவான். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு அருமையான காரியத்தை பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்களுக்கு உரிய மேன்மையான இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார். வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அதில் முதல்ல 28 படிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ யாருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் தெரியுமா? எந்த மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறானோ, ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எப்பொழுதுமே அழைக்கப்பட்டவன் விசேஷமானவன். அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் தீமையே வந்தாலும் நன்மையாக மாறும். மற்றவன் வாழ்க்கையில் தீமையாக தான் இருக்கும். ஆனால் அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில் தீமை வந்தால் அந்த தீமை நன்மையாக மாறும். அது மாத்திரமல்ல, அப்படி கீழே சொல்லிக்கிட்டே வராரு. என்ன சொல்லிட்டு வராரு? மறுபடியும் படிக்கலாம். அப்படி கீழே வர்றேன். 30ஆம் வசனம் படிக்கிறேன். 30ல் போட்டிருக்கு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சரியா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியம் சொல்கிறேன். ஒன்று, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஒருவேளை தீமையே வந்தாலும் அது நன்மையாக மாறும். யோசேப்புடைய வாழ்க்கையை சொல்லலாம், இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கை வேணாலும் சொல்லலாம். வேதத்தில் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தீமை வந்தது போல் வருவது போல் தெரியலாம், ஆனால் தீமை நன்மையாக முடிந்தது. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதே போல நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே தீமைகள் வரலாம், தீமை நன்மையாய் மாறும். சரியா? துக்கம் வந்தால் கூட துக்கம் சந்தோஷமாய் மாறும். புலம்பல் வந்தால் கூட புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். சரிங்களா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் தருவார். ஏன்னா அது அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கிற பெரிய மேன்மை. அழைக்கப்படாதவனுக்கு அப்படி அல்ல, அவன் அப்படியே தான் ஆயிடுவான். அவன் எப்படி ஆயிடுவான்? அவன் அப்படியே தான் ஆயிடுவான். நான் ஒன்று சொல்லட்டுமா ரகசியத்தை? ஒரே செங்கடல் தாங்க. ஒரே செங்கடல் பார்வோனின் சேனையை விழுங்கியது. அதே செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு வழியிட்டது. ஒரே நெருப்பு மீசாவேல், அசரியா, அனனியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன? மீசாவேல், அசரியா, அனனியா. அந்த நெருப்பு இவர்களை ஒன்றும் செய்யலை, அவர்களை பட்சித்தது. சரியா? ஒரே சிங்கம் தான் தானியேலை ஒன்றும் பண்ணலை, இவங்கள உள்ள சேர்றதுக்குள்ளே எதிரிகளை அடிச்சிருச்சு. அழைக்கப்பட்டவனுக்கு தீமை கூட நன்மையாக மாறும். அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில் தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அதே போல அழைக்கப்பட்டவனை கர்த்தர் கண்டிப்பாக நீதிமானாக்குவார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இலவசமாக கிருபையினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் வேற யாருக்குங்க இருக்கு? இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் ஐயா? ஐயா, நீங்களும் நானும் இன்னைக்கு இலவசமா இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டதினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களுக்கு
நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்கள் விசுவாசத்தினால இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை அழைத்தார். அப்போ அழைத்ததுனால எனக்கு இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்ல முடியும், நான் நீதிமான். என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார். ஃபாதரைய ரொம்ப அழகாக பாடுவாங்க இல்லையா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நம்ம மட்டும்தாங்க தைரியமாக சொல்ல முடியும், நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா? நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன். என்னுடைய மேன்மை என்ன? மற்றவங்களாம் சொல்ல முடியாதுங்க, என்னால் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவண்டை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்ட நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அதே போல மூணாவது காரியம், கண்டிப்பாக என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். என் வாழ்க்கை மகிமை உள்ள வாழ்க்கையாக மாறும். இந்த உலகத்தில் ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக, குளோரியஸ் வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். மகிமைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்கள் வரும். அதில் ஒன்று குளோரி, அந்த மகிமை. இன்னொன்று வெளிச்சம் என்கிற மகிமை. சரியா? நம்முடைய புகழ் என்கிற மகிமை, வெளிச்சம் என்கிற மகிமை. என்னுடைய வாழ்வை வெளிச்சம் என்கிற மகிமை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் மகிமை இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருப்பது நிச்சயம். நீங்கள் தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக தேவன் உங்களை மகிமைப்படுத்தியே தீர்வார். கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஐயா, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் கர்த்தர் மகிமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். எவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்களோ அவர்கள் மகிமை உள்ள பாத்திரங்களாக தேவனுக்காக பயன்படுவார்கள். அப்போ இன்றைக்கி நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும், தீமை கூட நன்மையாக மாறிடும். நான் தான் முதல்ல சொன்னேன், ஒரே கடல் தாங்க, அவனை கொல்லுது, இவனுக்கு வழி விடுது. சரியா? அதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கம் தான் எதிரிகளை கொன்னுச்சு, தானியேல்கிட்ட சைலண்டாக இருந்துச்சு. ஒரே நெருப்பு தான் மீசாவில் அசரியா அனனியாவை ஒன்றும் பண்ணலை, அவங்கள கொண்டு உள்ளே போட வந்தவங்கள கொன்றுச்சு. ஒரே நெருப்பு தான், ஒரே கடல் தான், என்ன ஒரே சிங்கம் தான். அங்கே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இங்கே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு மேன்மை இருக்குங்க. சரியா? புரிந்து கொள்ளுங்க. அழைக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாமே நன்மைக்காக நடக்கும். தீமை வருங்க, அது நன்மையாக மாறுங்க. கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அதே போல் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீதி உள்ள வாழ்க்கையாக, உங்களை நீதிமானாக கர்த்தர் மாற்றுவார், ரைச்சஸ் மேனாக மாற்றுவார். ஏன்னா நீதிமான்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியும். அவர் நீதிமான்கள் மேலே தான் பிரியப்படுறாரு. பாவிகளை சிநேகிக்கிறாரு. பாவியாகவே வாழணும்னு விரும்பலை, அந்த பாவி நீதிமானாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சரியா? அதே போல் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏன்னா நீங்களும் நானும் யார் தெரியுமா? மலை மேல் உள்ள பட்டணம், உலகத்திற்கு வெளிச்சம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு பிரகாசம் உள்ள, வெளிச்சம் உள்ள, பிரகாசிக்கிற வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவன். நாளைக்கு அழைக்கப்பட்டவங்க மேன்மை என்னன்னு சொல்லி இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.